தமிழ்நாட்டில் மழை பாதித்துள்ள பகுதிகளுக்கு ஒன்றிய அரசின் குழுவை அனுப்பி ஆய்வு செய்ய வலியுறுத்தல். நாடாளுமன்ற அலுவல்களை ஒத்திவைத்து விவாதிக்க கோரி மக்களவை திமுக குழு தலைவர் டி.ஆர். பாலு நோட்டீஸ். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் வலுவிழந்தது பெஞ்சல் புயல். வட தமிழ்நாட்டில் தாழ்வு பகுதியாக நிலவி வருவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு இன்று நேரில் செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மழை பாதிப்பு, மீட்பு, நிவாரண மற்றும் சீரமைப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் 50 சென்டிமீட்டர் மழை பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. உதகை மேட்டுப்பாளையம் இடையே இன்றும் நாளையும் மலை ரயில் சேவை ரத்து. தொடர் கனமழை காரணமாக நீலகிரி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. தொடர் மழை காரணமாக நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அருவிகளில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளப்பெருக்கு. பாதுகாப்பு கருதி ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட அருவிகளில் குளிக்க வனத்துறை தடை விதிப்பு. தொடர் மழையால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுக்தா அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. அணையிலிருந்து வினாடிக்கு 16,000 கன அடி உபரிநீர் வெளியேற்றம். கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பெஞ்சல் புயல் மழை பாதிப்பிலிருந்து மீண்டு முற்றிலும் இயல்பு நிலைக்கு திரும்பியது சென்னை. அரசின் போர்க்கால நடவடிக்கையால் மாநகரின் அனைத்து பிரதான சாலைகளிலும் சீரான போக்குவரத்து. திருவண்ணாமலையில் கனமழை காரணமாக அண்ணாமலையார் கோவில் மலை மீது மண் சரிவு. மலை மீது இருந்த 40 டன் பாறைகள் 2 வீடுகளுக்கு மேல் விழுந்ததால் பரபரப்பு. பாறைகள் சரிந்த வீடுகளில் சிக்கியுள்ள 7 பேரை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்பு படை தீவிரம். கனமழை காரணமாக வந்தே பாரத், தேஜஸ் உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய 10க்கும் மேற்பட்ட ரயில்கள் இன்று ரத்து. சென்னையை நோக்கி வரக்கூடிய விரைவு ரயில்கள் விழுப்புரம் ரயில் நிலைய சந்திப்பில் நிறுத்தம். ஒரு வாரத்திற்கு பின்னர் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள். பெஞ்சல் புயல் கரையை கடந்த நிலையில் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல அனுமதி. டிசம்பர் 6ஆம் தேதி டெல்லி நோக்கி விவசாயிகள் பேரணி அறிவிப்பு. விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்க வலியுறுத்தல். அமெரிக்காவில் வாஷிங்டன் உள்ளிட்ட மாகாணங்களில் கடுமையான பனி பொழிவு. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு.